காலையில என்னடா பண்ற? வாடா போய் ஆட்டை போட்டு வரோம். என்னடா பங்காளி காலையிலே வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏகு இப்போ கூட்டா என்னடா மாப்பிள்ள கையில? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கஞ்சி தண்ணியா. நம்ம காலெல்லாம் திருட வேணாம், அதை விட்டுட்டு இது விற்கும், கல்லும் கிள்ளி விற்றுறோம். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள. அப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவாய் உண்டா வச்சுடா அப்படி அம்மா ஹா யார் அவங்க? சூரிய வெளிச்சத்தில் உருவமே தெரியாமல் வர்றாங்க. கையில் என்ன போட்டோம்? மாப்பிள்ள இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான், ஒரு இங்கிலீஷ்காரனாக இருக்கணும். இது எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். திஸ் சைடு வில்லேஜ், திஸ் சைடு வில்லேஜ் ஒன்லி ஹிந்தி. மாப்பிள்ளை ஹிந்திக்காரன் போல இருக்கான் மாப்பிள்ளை. சரி என்ன பண்ணுறது தெரியல, ஹிந்தி கூட நமக்கு தெரியாது. என்ன தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தமிழ் தெரியும். இந்த சைடு கிராமம் ஏதாச்சும் இருக்கா? பாய் பாய், போக போக கிராமம் இருக்கும். நன்றி. மட்டக்கறியை தின்னு புட்டா சவாலாம். மட்டக்கறியை தின்னு புட்டா சவாலாம். மட்டக்கறியை தின்னு புட்டா சவாலாம். மாப்பிள்ள ஓ, இந்த 2 பேர் வரான்னு ஒரு மனநிலை காப்பத்தில் தப்பிச்சு வரேன் அந்த மாதிரி. ஆமாடா மாப்பிள்ள. டேய் தம்பியோலா இங்க வாங்கடா. டேய் கூப்பிடுறா, காதுல தம்பியோலா இங்க வாங்கடா. இன்னும் 2 பேரும் நட்டையமா குட்டையமா இருந்துட்டேன். நம்மளை கூப்பிடுறானா? நம்மகிட்ட வேற கல்லுங்கிற பேர்ல கஞ்சிதான் இருக்கு, இன்னொருத்த தள்ளி விட்டுடலாமா? போய் கேட்பான். எதுக்கு தள்ளி போட்டீங்க? சவுடால் மிஞ்சோலா என்னடா கையில? யாரை பார்த்து சவலாட முடியும்? கோவப்படாத வாமாப்புல. அப்படி என்னதான் கையில விட்டுருக்கீங்க சொல்லுங்கடா. சித்த மருத்துவரால் செய்யப்பட்ட கல் குடிச்சானீங்கன்னா குண்டா ஆயிடுவீங்க. நல்லா கட்டு மத்தா. வேற ஏதாவது சொல்லுங்கடா. ஏற்கனவே என் மாப்பிள்ள குண்டாதான்டா இருக்கான், வேற ஏதாவது சொல்றா. தம்பி வேற சிங்கம் படம் சூர்யா மாதிரி முறுக்கு மெஸ்லாம் விட்டுருக்காரு. சிங்கம் படம் சூர்யா மாதிரியே மாறுவார். அந்த கல்லை குடிச்சு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு இந்த கல்லுக்கு. யாரு அது? அந்த சுங்கியம்பரத்தில் வருமே அந்த சூர்யாவா? மாப்பிள்ள அப்ப வர வாங்கிடுவான். எவ்வளோ இருந்தாலும் வாங்கிடும் மாப்பிள்ள. அதுக்கு பாதி குடிச்சிடும் மாப்பிள்ள. வாங்கி குடிச்சு பார்ப்போம் மாப்பிள்ள. எவ்வளோடா? 5000. 5000 ரூபாயா? 5000 ரூபாய்க்கு அப்படி என்னடா இதுல ஒர்த்து? குடிச்சா நல்லா போதையா இருக்கலாம், என்ன சொல்லிடுறீங்க? மாப்பிள்ள போதையா இருக்குமா மாப்பிள்ள? வாங்கிடுமா மாப்பிள்ள? இப்போ வேற 5000 ரூபாய்க்கு இந்த மருந்தை வேற கேட்டுட்டோம். 5000 ரூபாய்க்கான ஒர்த்து இருக்கா என்னன்னு தெரியாதா? வாங்கி பார்ப்போம் மாப்பிள்ள. சேர்றா, காசு ஏறுறா. ஓ, 4000 ரூபா தான் தர முடியும். வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா போங்க உங்க மருந்தை எடுத்துட்டு. 4 வாங்கிக்க. சேர்றா மாப்பிள்ள, தள்ளி விட்டுறோம் மாப்பிள்ள. டேய் குடிக்காதடா, எனக்கு கொஞ்சம் குடுறா. மாப்பிள்ள தொட்டால் பூ மலரும். இங்க பாரு மாப்பிள்ள, ஏதாவது போதை ஏறுற மாதிரி தெரியல மாப்பிள்ள. ஏறுது மாப்பிள்ள. கஞ்சி தண்ணி குடிச்சா பின்னா போதையா மாப்பிள்ள? மாப்பிள்ள மருந்து நல்லா வேலை செய்யுதுலாம் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? லே எனக்கு கொஞ்சம்டா போதும் மாப்பிள்ள. மூடு. என்ன மாப்பிள்ள போதே ஏற மாட்டேங்குது? அப்படியா மாப்பிள்ள இருக்கு? ஆமாப்பிள்ள, எனக்கு லைட்டா போதை ஏற மாதிரி இருக்குது மாப்பிள்ள. மச்சான் கண்ணெல்லாம் இருட்டுது மச்சான். மாப்பிள்ள வேற ஏதோ வச்சு வேற கொடுத்துட்டான், அவன் வேற மயக்கம் போட்டான் மாப்பிள்ள. கழினி தண்ணி வாசம் வேற இருக்குது, ஏதோ இதுல கலந்து கொடுத்துட்டான். வேற ஏதோ வச்சு என்னத்தான் கலந்து கொடுத்தீங்க? என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.